மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து இந்த ஜெகநாத் ரத யாத்திரா நடக்கிறதுனால நாம ஜெகநாதருடைய கொஞ்சம் அந்த லீலைகள்லாம் கொஞ்சம் கேட்கலாம், ரைட்? ஸோ கடந்த வாரம் நாம 2வது அத்தியாயத்துல தொடங்கி நம்ம 19 ஸ்லோகம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ரீகேப் ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம். யாராவது சொல்ல விரும்புறீங்களா? கடந்த வாரம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். என்ன பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு, இது எனக்கு பிடிச்சிருந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லலாம். இல்லை முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க சம்மரைஸ் பண்ணாலும் பண்ணலாம் யாராவது. ரைட். ஸோ கடந்த வாரம் வந்து நாம அர்ஜுனர் வந்து நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான காரணங்கள் எல்லாம் கிருஷ்ணன் முன்னாடி வைக்கிறார். எப்படி ஒரு குழந்தை வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றதுக்கு பல விதமான ரீசன் சொல்லுவோம்ல, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணர் முன்னாடி வந்து அர்ஜுனர் சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை இவ்வளவு நாளா வந்து ஃப்ரெண்டா பார்த்த கிருஷ்ணர் இப்ப கொஞ்சம் கியர் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணி கிருஷ்ணர் லைட்டா அர்ஜுனன் அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறாரு. கஷ்மலம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் நீ அழ வேண்டிய காரணமே இல்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப குழந்தைத்தனமான இருக்கு, இந்த நீயும் நானும் இல்லாத காலமே கிடையாது. ஆத்மா வந்து எப்பவுமே அழிவற்றது, அது நிரந்தரமாக இருக்கும் எப்பவுமே. இந்த உடல் தான் வந்து மாறுது அர்ஜுனா. எப்படி வந்து ஒரு உடல் வந்து குழந்தை பருவத்திலிருந்து அப்புறம் சிறு வயது, அப்புறம் இளமை, கௌமாரம், யௌவனம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கிருஷ்ணர் யூஸ் பண்ணியிருப்பார். அப்படியே கொஞ்சம் வளர்ந்து முதுமை அடைஞ்சி மறுபடியும் இந்த உடல் வந்து இந்த ஆத்மாவால் இருக்க முடியாத ஆகும்போது இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு முதுமைக்கு அப்புறம் மரணம், அதுக்கப்புறம் வேற ஒரு உடலை தேடி போகுது. அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஆத்மாவுக்கு வந்து இறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. நீ வருத்தப்பட்டு அழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு, ரைட்? அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து கிருஷ்ணர் வந்து பேச ஆரம்பிப்பார். ஆத்மாவோடைய குணநலங்களை பத்தி பேசுவார். ஸோ அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நாம இப்ப உலகமே வியந்து பார்த்துட்டு இருக்குது, என்ன நடக்குது இந்தியாவுல ஜெகநாத் பூரி தாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உலகமே வியந்து பார்த்துட்டு இருக்குது. ஒருத்தருக்கு வந்து நண்பர்களோ உறவினர்களோ இருந்தாங்கன்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க? மேக்சிமம் ஒரு 100 பேரு, ஒரு 200 பேரு, ஒரு 500 பேரு, மேக்சிமம் ஒரு 1000 பேர் இருக்கலாம். ஆனா நாம கிருஷ்ணரை வந்து இந்த ஜெகநாத் பூரியில பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் லைக் கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் அவரை பார்க்க வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கண்ணுல கண்ணீரோட நிக்கிறாங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும். சோ அந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து என்னுடைய பக்தனோட பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 9வது அத்தியாயத்துல பேசுவார். 9வது அத்தியாயத்துல ஒரு 22வது ஸ்லோகத்துல பேசுவார். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனஹா பர்யுபாசதே தேசாம் நித்யாயுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் சொல்லி பேசுறார். எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு கலங்கமற்ற பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவனவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சோ நித்தியமான பக்தி, சதா சர்வகாலமும் கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற பக்தர்களுக்கு கிருஷ்ணர் வந்து இந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். எந்த கணவனும் எந்த தாய் தந்தையரும் இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை கொடுக்கவே மாட்டாங்க. என்ன நினைச்சுக்கிட்டே இரு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்றேன், அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிறதையும் பாதுகாத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ அதையும் தரேன் அப்படின்னு சொல்லி யாருமே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. கரெக்ட்? கிருஷ்ணரால மட்டும்தான் கொடுக்க முடியும். மறுபடியும் படிக்கிறேன். எனது நித்திய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு கலங்கமற்ற பக்தியுடன் என்னை நித்தியமான வழிபடுவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கிறேன். சோ குயிக்கா ஒரு 10 லைன் தான் இருக்கு, படிச்சிடுறேன். பிரபுபாதர் வந்து இதுக்கு ஒரு விளக்க உரை கொடுத்திருக்கார். கிருஷ்ண உணர்வின்றி ஒரு நொடியும் வாழ இயலாத கேட்டல், கூறுதல், நினைத்தல், பிரார்த்தனை செய்தல், வழிபடுதல், பகவானின் தாமரை
திருவடிகளுக்கு தொண்டு செய்தல், இந்த தொண்டுகளை புரிதல், நட்பு கொள்ளுதல் பூர்ணமாக பகவானிடம் சரணடைதல் போன்ற பக்தி தொண்டுகளில் ஈடுபட்டுள்ளதால் 24 மணி நேரமும் கிருஷ்ணரை தவிர வேற எதையும் நினைக்க இயலாதவனாக உள்ளான். மங்களகரமானதும் ஆன்மீக சக்தியில் நிறைந்துள்ள இந்த செயல்கள் பரமபுருஷ பகவானுடன் உறவு கொள்வதை தனது விருப்பம் எனும் நிலைக்கு பக்தனை தன் உணர்வில் பக்குவம் அடை செய்கின்றன. அத்தகு பக்தன் கடினமின்றி பகவானை அணுகின்றான் என்பதில் ஐயமில்லை. இதுவே யோகா என்று அழைக்கப்படுகின்றது, யோக நிலை என்று அழைக்கப்படுகின்றது. இத்தகு பக்தன் ஜட வாழ்விற்கு ஒருபோதும் திரும்புவதில்லை. க்ஷேமம் என்பது பகவானின் கருணையான பாதுகாப்பினை குறிக்கின்றது. க்ஷேமா என்பது பகவானின் கருணையான பாதுகாப்பினை குறிக்கின்றது. கிருஷ்ண உணர்வை அடைய பக்தனுக்கு பகவான் உதவி செய்கின்றார். அவன் பூரண கிருஷ்ண உணர்வை அடையும் பொழுது துன்பமயமான கட்டுண்ட வாழ்வில் மீண்டும் வீழ்ச்சி அடையாமல் பகவான் அவனை பாதுகாக்கின்றார். சோ ரொம்ப தெளிவான விளக்கம். ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களுக்கு நன்றி. சோ கிருஷ்ண உணர்வுகள் இருக்கிறவங்க ஒரு நொடி கூட கிருஷ்ணர் இல்லாம என்னால் பகவானுடைய நட்பு இல்லாம என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவரை பத்தி கேட்டுக்கிட்டோம், அவர் என்ன சொல்றாரோ அதை பத்தி நினைச்சுக்கிட்டோம், அவரை பத்தி பேசிக்கிட்டோம், மற்ற பக்தர்கள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம், அவர்களுக்கிட்ட போய் வழிபாடுதல் பண்றதும், பிரேயர்ஸ் ஆஃபர் பண்றது, பகவான் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்யறது, இந்த மாதிரி தொண்டு செஞ்சு நட்பு கிருஷ்ண பகவான் கூட நட்பு பண்ணிக்குவாங்க, பூர்ணமாக பகவான்கிட்ட சரணடைவாங்க. 24 மணி நேரமும் இந்த பக்தர்கள் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீல பிரபுபாதர் இந்த சுலோகத்தை விளக்கம் கொடுக்கிறார். இதுதான் ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக பக்தி அப்படின்னு சொல்றது. ஸ்ரீல பிரபுபாதர் இதுல என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரிதான் பக்தர்கள் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்படிதான் இருக்கிறாங்க, நாமளும் பார்க்கலாம். நீங்க விருந்தாவன், அப்புறம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஜெகநாத் பூரி ரத யாத்திரால பார்த்தாலும் சரி, நீங்க கோடிக்கணக்கான பக்தர்கள் அங்க அந்த ரதத்தை இழுக்கிறதுக்கு மட்டும் 30-40 லட்சம் பக்தர்கள் வருவாங்களாம். அது இல்லாம அன்னைக்கு கிருஷ்ணரை தரிசனம் பண்றதுக்கு, ஜெகநாதர் தரிசனம் பண்றதுக்கு ஜெகநாத் பூரியில கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போவாங்களாம். சரி, அப்படிதான் பார்த்தா தினமும் ஜெகநாதர பூரியில 33 கோடி பக்தர்கள் வருவாங்க, தேவர்கள் வருவாங்களாம். 33 crores, 33 கோடி தேவர்கள் கிருஷ்ணர் ஜெகநாதரையும் பலதேவரையும் சுபத்ராமாவையும் பாக்குறதுக்காக அவங்க தேவலோகத்திலிருந்து டெய்லி தரிசனம் எடுத்துட்டு போவாங்களாம். பக்தர்கள் விளையாட்டா சொல்லுவாங்க, நமக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாம கிருஷ்ணரை சன்னிதானத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு, டெம்பிள் க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம், யசோதா அம்மா கிருஷ்ணருக்கு நல்லா பட்டர் எல்லாம் கொடுத்து, நல்ல பதார்த்தங்கள் எல்லாம் கொடுத்து அவரை தூங்க வச்சுட்டு போய், கண்ணா தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவு சாத்தி வெளியே போன உடனேயும் டக்குன்னு கிருஷ்ணர் எந்திரிச்சு எஸ்கேப் ஆயிடுவாரு, போய் தன் நண்பர்களோட விளையாடுவார். அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு தூக்கமே கிடையாது. அவர் எப்பொழுதுமே தன்னுடைய பக்தர்களுடைய சகவாசத்திலே இருப்பார். அப்படி இரவெல்லாம் அவர்களை தேவர்கள் தரிசனம் கொடுப்பாரு. இன்னைக்கும் போனா ஜெகநாத் பூரியில நைட்டு இரவு நேரத்துல அவர் ஷைன் ஆரத்தின்னு சொல்லுவாங்க. பக்தர்கள் அவருக்கு தூங்க வைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கோபி கீதம் சொல்லிட்டு ஒரு பாடல் பாடிதான் தூங்க வைப்பாங்க. அது பெரிய ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு. அதை நம்ம போனா நம்ம பார்க்கலாம். அந்த நேரத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சோ நமக்கு தான் தூக்கமே தவிர கிருஷ்ணருக்கு எல்லாம் தூக்கம் எல்லாம் கிடையாது. சோ நாம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பக்தி நமக்கும் வேணும்னு சொல்லி நாம ஆசைப்படணும். நாம அதற்குரிய முயற்சிகளை செய்யணும். அதற்குரிய முயற்சிகள் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, நாம பகவானுடைய நாமத்தை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். பகவானை பற்றி எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை பற்றி நம்ம படிக்கலாம். பக்தி பற்றி படிக்கலாம். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம். சோ அந்த மாதிரி உன்னதமான புத்தகங்கள்ல ஸ்ரீல பிரபுபாதர் மாதிரி பக்தர்கள் அவங்க ரொம்ப அழகான விளக்குறங்கி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் படிச்சு நம்ம கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ரத யாத்திரை நடக்கிறதுனால இந்த வாரம் ஒரு பக்தி வர மாதிரி இருக்கு. லைக் எல்லாரும் தூய பக்தி, பக்தர்களும் சரி, பக்தர்கள் அதாவது என்ன சொல்றது, கிருஷ்ணரை பத்தி நினைக்காதவர்கள் கூட எல்லாரும் ஜெகநாதரை அவங்களுடைய வாட்ஸ்அப்ல, மொபைல்ல எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க.
எல்லா நியூஸ்லயும் பாத்தீங்கன்னா ஜெகநாதரை பத்தி அவ்வளவு பெருமையா வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இதுதான், ஒருத்தருக்கு பக்தி இருந்துச்சுன்னா அந்த பக்தி அது வந்து அப்படியே காட்டு தீ போல பரவும். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து பாத்தீங்கன்னா அவரு அங்க அங்க வந்து பிரபு சொல்லியிருக்கிறது வந்து இங்க இருக்கிற வங்காளதேசம், இந்த வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற இந்த நகரத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், இந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. ஆனா பிரபுபாதருக்கு அதுல வந்து உடன்பாடு இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, மனசுல நினைச்சாரு, அப்படிலாம் இல்ல, அது எப்படி கிராமம்னா ஒரு பர்டிகுலர் தேசத்துக்கு மட்டும்தான் பொருந்துமா? கிராமம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா நகர வீதிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறாரு. இருந்தாலும் ஒரு பக்தர் வந்து ஒரு ஒரு வகுப்புல உபன்யாசத்துல பேசும்போது நாம பேசுறது அந்த பாயிண்ட அதாவது அது சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு பணிவோட அந்த அந்த வகுப்பு முடிஞ்சவனையும் அங்க இருக்கிற ஒரு ஒரு பக்தர்கிட்ட இதை பத்தி பேசுறாரு. இவரு இவர் சொன்ன இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. கிருஷ்ண பக்தி வந்து எல்லா இடத்துலயும் பரவும். கிருஷ்ணர் நினைச்சாருன்னா ஒரு முட்டாள கூட அவனுக்கு அவனுக்கு அறிவு கொடுத்து அவருக்கு சக்தி கொடுத்து அந்த முட்டாள உலகம் பூரா போய் பிரச்சாரம் பண்ணி எல்லாத்தையும் பக்தனாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து அந்த காலத்துல சொல்றாரு. அவர் வந்து அந்த கிரகஸ்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது. ஆனா ஆனா கடைசியா பிரபுபாதரே அந்த செயலை செஞ்சார். சோ சோ பக்தி வந்து ஒரு நாம என்னதான் படிச்சாலும் கூட, படிக்கிறது நல்லது, கேட்கறது நல்லது, பட் இருந்தாலும் கிருஷ்ணர் சொல்லுவாரு, பக்தர்கள் சொல்லியிருக்காங்க, என்னோட பக்தனுகிட்ட இருந்துதான், ஒரு பக்தனுகிட்ட இருந்துதான் பக்தி வருமா. இப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஜெகநாத் பூரி போக முடியாதவங்களுக்கு இங்க அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இருக்க பக்தர்களும் சரி, மற்ற ஜெகநாத பக்தர்களும் சரி, இங்க எல்லாம் தேர் எல்லாம் ரொம்ப அழகா செஞ்சு அவங்க மாலைகள் எல்லாம் பூ மாலைகள் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகா விமர்சையா ரொம்ப ரொம்ப அழகா சிறப்பா செலிப்ரேட் பண்றாங்க. சோ பக்தர்கள் எங்கிருந்தாலும் கிருஷ்ணரை பற்றிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். சோ எதுக்கு என்ன விசேஷத்துக்காக இந்த தேர் திருவிழா நடக்குது ஜெகநாத் புரியில் அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து கம்சனை வந்து வதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து துவாரகை போயிடுறார். துவாரகை போனதுக்கு அப்புறம் அவருடைய அவருடைய அந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற தன்னுடைய பாலிய நண்பர்கள் இருந்து பிரிஞ்சு துவாரகையில அவரு வந்து இருக்கிறாரு. அங்கிருந்து பஞ்ச பாண்டவர்கள் கூட அர்ஜுனன் கூட இருக்கவங்க, சகாதேவன், அப்புறம் பீமா, யுதிஷ்டர், அப்புறம் குந்தி தேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சகவாசலையும் அவங்களுக்கு தன்னுடைய நட்பொலியும் இருக்காரு. ஆனா ரொம்ப நாளா அவர் வந்து தன்னுடைய பிறந்து வளர்ந்த ஊரான தன்னுடைய கோபிகளா இருக்கிற பக்தர்கள்லாம் இருக்கிற ரொம்ப தூய பக்தர்கள் இருக்கிற அந்த அந்த உன்னதமான ஒரு தேசம் ஸ்ரீ விருந்தாவன தாம் சொல்லுவாங்க. அங்க வந்து கிருஷ்ணர் போகவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அந்த விருந்தாவனத்துல இருக்கிற பக்தர்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணரை வந்து இந்த மத்ரால இருந்து அவங்க விருந்தாவனத்தை வந்து கூட்டிட்டு போறாங்க. மத்ரா துவாரகால இருந்து கிருஷ்ணரை கூட்டிட்டு போறதாக பக்தர்கள் சொல்லுவாங்க. தன்னுடைய தன்னுடைய பிறந்த ஊருக்கு தன்னுடைய அம்மா அவர்களை பாக்குறதுக்காகவும், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய பக்தர்கள், தூய பக்தர்களை பாக்குறதுக்காகவும் கிருஷ்ணரை வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு நிகழ்வுன்னு பக்தர்கள் வந்து ரொம்ப விமர்சையா பேசுவாங்க. கிருஷ்ணரை வந்து ஜெகநாத் பூரியில பாத்தீங்கன்னா அவரு வந்து வரவே மாட்டார் ரதத்துக்கு. அதான் கட்டி இழுத்துட்டு போவாங்க. அப்புறம் அப்பயும் வரமாட்டாரு, குச்சி எடுத்து அடிப்பாங்க கிருஷ்ணரை. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா நடக்கும் இந்த விமர்சையம், ரொம்ப சிறப்பா நடக்கும். அதை பாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அந்த நிகழ்வை பாக்குறதுக்கு. நீங்க யூடியூப்ல பார்த்தா கூட தெரியும். சோ தன்னோட தன்னோட பக்தரோட பக்தியை பார்த்து கிருஷ்ணருக்கும் பலதேவருக்கும் சுபத்ராமாவுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, அவங்களுடைய உடல்ல பயங்கரமான மாற்றங்கள் நடக்கும். அவங்க கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி உள்ள போயிடும், அவங்களுடைய கண்ணெல்லாம் ரொம்ப பெருசாயிடும். ரொம்ப கிருஷ்ணர் வந்து ரொம்ப கருணையா இருப்பாராம் ஜெகநாதர் அந்த ரதத்துல இருக்கும் பொழுது. அவர்கிட்ட நம்ம என்ன ஒரு பிரார்த்தனை பண்ணினாலும் அந்த பிரார்த்தனைக்கு வந்து அவங்க வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. சோ
இதுதான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் இந்த ரத யாத்திரை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது சோ இந்த தூய்மையான பக்தர்கள் எப்படி வந்து சதா சர்வ காலமும் கிருஷ்ண உணர்வுகள் இருக்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையும் கொடுத்து, அவர்களுக்கு இல்லாதவற்றை எல்லாவற்றையும் கொடுத்து, அவர்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து என்ன சொல்றது பாதுகாப்பாகும். பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்கள் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கிறேன்னு சொல்றார். சோ அதாவது பிரபுபாதர் வந்து இந்த பொருளுரையில் எப்படி முடிக்கிறாருன்னா, இந்த துன்பமயமான இந்த கலியுகத்தில் இருக்கிற அந்த ஆத்மா தன்னுடைய கஷ்டங்களில் இருந்து மறுபடியும் விடுபட்டு அந்த இறப்பு பிறப்பு பிறப்பு இறப்பு புனரபி மரணம் புனரபி ஜனனம் சொல்லுவாங்க, அதுல இருந்து விடுபட்டு மீண்டும் இந்த துன்ப வாழ்க்கைக்கு வராத கிருஷ்ணர் வந்து பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? சோ அந்த மாதிரி ஒரு தூய்மையான பக்தி வேணுமோ அப்படின்னா நாம கொஞ்சம் சிரத்தை எடுத்து முயற்சி எடுத்து நாம பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே பக்தர்கள் சொல்ற மாதிரி கடந்த வாரம் நம்ம பேசின மாதிரியும் அந்த சின்ன பேபி ஸ்டெப்னு சொல்லுவாங்க, குழந்தை எப்படி நடக்க ஆரம்பிக்கும், சும்மா ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் நடந்து மறுபடியும் விழும். ரைட்? சோ அந்த மாதிரி நம்மளால அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, என் பையன் நடக்கவே மாட்டேங்கிறான், பொண்ணு நடக்கவே மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடக்க ஆரம்பிச்ச உடனே அந்த குழந்தைய பிடிக்க முடியாது. அந்த மாதிரி நாமளும் சின்ன 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 பக்தி தொண்டுகள் எல்லாம் செய்யும் பொழுது கிருஷ்ணர்கிட்ட நானும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் ஆர்வம் இருக்குன்னு சொல்லும் பொழுது நமக்கு நேச்சுரலாவே கிருஷ்ணர் வந்து அந்த பக்தியை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாரு, அந்த டேஸ்ட் கொடுப்பாரு. சோ அதை பிடிச்சு நாம மேல வந்துடலாம். ஆனா இதற்கு நாம ஒரு பக்தர்களுடைய யோகக்ஷேமம் மகாமயோகம். யோகா அப்படி என்ன அப்படின்னா, ஒரு ஆத்மா கிருஷ்ணர் சம்பந்தத்துல இருக்கு, கிருஷ்ணனுடைய வழிபாட்டுல இருக்கு, கிருஷ்ண பக்தி செய்யுது அப்படின்னா அந்த ஆத்மா வந்து யோகா பண்றாங்கன்னு அர்த்தம். யோகாக்கு மீனிங்னா கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. ஆனா அதே பாத்தீங்கன்னா யோகா யோகி அப்படிங்கிறது வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டுன்னா அயோக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க, அயோக்கியன் பாங்க. அயோக்கியன்னா அந்த ஆத்மா வந்து கிருஷ்ணருடைய செயல்பாடுகள்லாம் செய்யாம கிருஷ்ணருக்கு வந்து இன்பம் தரக்கூடிய சம்பந்தமற்ற செயல்கள் செய்யறதுனால அது அயோக்கியன்னு சொல்றாங்க. ரைட்? அந்த அயோக்கியன் அப்படின்னா அது மீண்டும் கிருஷ்ண சம்பந்தமற்ற இல்லாம செயல்கள் செய்து அது மறுபடியும் ஒரு துன்ப கடல்ல போய் மறுபடியும் பிறப்பு இறப்பு கடல்ல போய் மாட்டும். அதுக்குதான் அவங்கள வந்து அயோக்கியன் அப்படின்னு சொல்றாங்க. சோ கிருஷ்ணர் வந்து யோகக்ஷேமம் எப்படி கிருஷ்ணர் இப்படி கொடுக்க அப்படிங்கிறதுக்கு அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய நித்தியமான என்னுடைய ரூபத்துல தியானம் பண்ணி எனக்கு பக்தி தொண்டு செய்யறவங்களுக்கு நான் எப்பயும் பாதுகாப்பு கொடுப்பேன், அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்றாரு இல்லையா? இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சின்னதாக ஒரு லீலை பார்க்கலாம். ஒரு பக்தர் அழகா சொன்னாங்க, ஒரு நாள் வந்து ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணனை பத்தி இந்த மாதிரி பகவத்கீதையில படிக்கும் பொழுது இந்த ஸ்லோகம் படிக்கிறார். எப்படி கிருஷ்ணர் எல்லாம் கொடுக்குறாரு, அவர் ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு பிராமணர் வைஷ்ணவர், அவருக்கு வந்து ரொம்ப வறுமை. அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஒவ்வொரு வீடா போய் பிக்ஷா எடுப்பாங்க, பிக்ஷாந்தின்னு கேட்பாங்க. ஒரு நாள் வந்து இந்த ஸ்லோகம் படிச்சுட்டு நான் தான் போய் எல்லா வீட்லயும் பிச்சை எடுத்துட்டு வரேன், ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு கிருஷ்ணர் கொடுக்குறேன்னு சொல்றாரு, ஆனா நான் தானே போய் பிச்சை எடுத்து வரேன், கிருஷ்ணர் எங்க எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை கீழே இது தப்பு அந்த மாதிரி. அப்புறமா அவரு போறாரு, அன்னைக்கு போறாரு பிக்ஷாந்தி ஒவ்வொரு வீடா போறாரு, எங்கேயுமே பிக்ஷை கிடைக்கல. இப்ப வீட்டுக்கு போகணும், மனைவி பசியோடு இருப்பாங்க, அவங்க கொண்டு போய் கொடுத்தாதானே ஏதாவது சமைப்பாங்க, என்ன இன்னைக்கு பிச்சையே கிடைக்க மாட்டேங்குது சொல்லி ரொம்ப வருத்தத்தோட ரொம்ப நேரம் சுத்துறாரு, எதுவுமே கிடைக்கல. ஆனா அந்த டைம்ல 2 பேர் வராங்க. ஒருத்தர் நல்லா அழகா நல்லா நம்ம என்ன சொல்ல சுரட்ட முடியோட ரொம்ப கருப்பா இருக்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் வெள்ளையா இருக்காரு. இந்த 2 பேரும் வராங்க. 2 பேரும் வந்து வீட்டுல வந்து அம்மா இந்த மாதிரி உங்க ஆத்துக்காரர் இந்த மளிகை பொருள் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, இந்தாங்க அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, வெண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காரு,
நாங்க வந்து விளையாடிட்டு இருந்தோம், இதெல்லாம் போய் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். அவங்களை போட்டு முதுகுல அடிச்சுட்டாரு, இங்க பாருங்க முதுகு பாருங்க எப்படி சகந்து போச்சு பாருங்கன்னு சொல்றாரு. உடனே அந்த வீட்டுல அவங்களோட அந்த அந்த வைஷ்ணவரோட மனைவி அவங்க பார்த்துட்டு, அப்படியா, அப்படியே செஞ்சாரு. ஆனா என்னோட என்னோட வீட்டுக்காரர் அப்படிலாம் அவ்வளவு வந்து கொடூரமான ஒரு ஆள் கிடையாது. இல்ல இல்லாமா, நீங்க பாருங்க என்னுடைய முதுகலையும் அடிச்சிட்டாருன்னு சொல்லி அந்த வெள்ளையா இருக்கிற சின்ன பையனும் காமிக்கிறாரு. சோ 2 பேரும் இப்படி காமிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்தாங்க வச்சுக்கோங்க, நாங்க போறோம்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, கொண்டாந்து கிராசரியில நல்லா அரிசி எல்லாம் செஞ்சு, சோறு சாதம் எல்லாம் செஞ்சு, அப்புறம் பருப்பு செஞ்சு, நெய் செஞ்சு, பாயாசம் செஞ்சு இந்த 2 பேருக்கும் அவங்க வந்து உணவு படைக்கிறாங்க. இந்த 2 பேரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மத்தியான நேரமா இந்த பக்தர் வராரு. இங்க வந்துட்டு சோகமா வராரு. மனைவி என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே, இன்னைக்கு எதுவுமே பிக்ஷையே கிடைக்கல, இன்னைக்கு எப்படி நாம வந்து சமையல் செஞ்சு பகவானுக்கு படிச்சுட்டு நாம இன்னைக்கு பிரசாதம் சாப்பிடுறதுன்னு சொல்லி அவர் ரொம்ப மன வருத்தத்துல வராரு. வந்து பார்த்தா இவங்க வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்காங்க, கோபமா இருக்காங்க. எதுக்கு அந்த 2 பசங்களை போட்டு நீங்க இந்த அடி அடிச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லையே, நான் யாரையுமே அடிக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நீங்க 2 பேர்த்த அடிச்சிருக்கீங்க. அவங்க வந்து கேட்டாங்க, அவங்க முதுகெல்லாம் நான் பார்த்தேன். ஒருத்தர் கருப்பா இருந்தாரு, ஒரு பையன் வந்து ஒயிட்டா இருந்தாங்க. உடனே வந்து அப்ப வந்து இவருக்கு புரியுது, இன்னைக்கு நம்ம அதிகாலையில பகவத்கீதை படிக்கும் பொழுது இந்த அனன்ய சிந்த யந்தோமாம் யோகக்ஷேமம் மகாமேகம் தேஷாம் நித்யோ பிக்தானாம் யோகக்ஷேமம். அந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது நான் வந்து இதெல்லாம் இது எப்படி சாத்தியம், கிருஷ்ணர் எங்க கொடுக்குறாரு, நான் தானே போய் எல்லாம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி நான் அந்த ஸ்லோகம் தப்புன்னு சொல்லி நான் தான் லைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜெகநாதரும் பலதேவரும் 2 பேரும் வந்து இப்ப வந்து இப்ப வந்து எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இவரு வந்து மனசுல ரொம்ப வருத்தப்பட்டு அலறாரு. மனைவி சொல்றாங்க, அவங்க அப்படியா வந்தது பகவானா, நான் அவங்களுக்கு வந்து நான் வந்து இது மாதிரி சமைச்சு சாதம் எல்லாம் போட்டு அவங்களுக்கு நல்லா வயிறார சாப்பிட்டு போனாங்களே. உன்னையர் சொல்றாரு, இந்த ஸ்லோகமும் உனக்கு தெரியாது, இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளும் தெரியாது, உனக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு கருணை கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு, நான் ஒரு பாவி, எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒரு அனுபவமும் அந்த ஒரு பக்தியுமே எனக்கு இல்லையே அப்படி சொல்லி இவரு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அலறாரு. சோ கிருஷ்ணர் சொன்னார் அப்படின்னா அது சத்தியமா அது நடக்கும். சோ அதுல பொய்யெல்லாம் கிடையாது. சோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்பிக்கை வேணும். என்ன வேணும்? இந்த இயக்கம், இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் மூலியமாகவும் சரி, இந்த வைஷ்ணவர்கள் சொல்றது எல்லாமே உண்மை, இந்த பக்தர்கள் சொன்னது உண்மை, ஸ்ரீல பிரபுபாதர் இந்த மாதிரி குருமார்கள் எழுதின இந்த பொருளுரையும் உண்மை, ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியா, மத்வாச்சாரியா, சங்கராச்சாரியா சொன்னது இது எல்லாமே உண்மை. ஆனா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு நம்பிக்கை வேணும். இந்த கிருஷ்ண பக்தி மேல நம்பிக்கை வச்சு கொஞ்சம் நம்ம முயற்சி செஞ்சு நாம பண்ணணும்னா நாம கண்டிப்பாக இதுல மிக சிறந்த வந்து என்ன கிடைக்கும், பலன்கள் கிடைக்கும். ரைட்? அதுவும் அந்த மாதாஜி சொல்றாங்க, அவங்க ரொம்ப இந்த இந்த 2 பசங்களும் இன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த சாதம் போடும் பொழுது அவங்க ரொம்ப இன்பமா சாப்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க, இந்த விரல் எல்லாம் கூட நக்கி சாப்பிட்டாங்க. சோ அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப, எப்படி நான் வந்து கிருஷ்ணர் சொன்னதை போய் நான் வந்து சந்தேகப்படலாமா, எனக்கு எவ்வளவு ஒரு முட்டாள்தனத்தோட நான் இருந்திருக்கேன். எனக்கு என்ன ஸ்லோகம் தெரியும், எனக்கு எல்லா ஸ்லோகம் தெரியும், பகவத்கீதை தெரியும், பல ஆயிரம் ஸ்லோகங்கள் நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு நாம என்னைக்குமே வந்து ஒரு அகங்காரத்தோட நம்ம வந்து கிருஷ்ணருக்கு அப்ரோச் பண்ணக்கூடாது. அவருக்கு பிடிக்காது. எப்பவுமே ரொம்ப பணிவா இருக்கணும். பணிவு, ரொம்ப அடக்கமா, பணிவோட, மரியாதையோட, அன்போட தான் வந்து கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணணும். அதே மாதிரி பக்தர்கள்ட்ட பேசினாலும் அப்படிதான் பண்ணணும். நமக்கு எப்ப எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னோமோ அன்னைக்கே வந்து கிருஷ்ணர் ஓங்கி ஒரு கொட்டு வைப்பார் தலையில. சோ இந்த பக்தி வந்து ரொம்ப உன்னதமான பக்தி. சோ இந்த மாதிரி நாம வந்து நல்ல ஒரு நம்பிக்கைய நம்ம பக்தியில நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய அருள் நமக்கு ஈஸியா கிடைக்கும். சோ இந்த பக்தி வந்து ஹரே கிருஷ்ணா. Sorry, bro. Bandhu bro join பண்ணிருக்காரு. Not sure if able to talk. Okay. Hare Krishna bro. Hare Krishna. Actually travel occurred இல்லையா? So I just want to check these. Yeah. Hare Krishna Bandhu bro.
பிரபு நான் பேசக்கூடிய நிலைமையில இல்ல பிரபு. ஓகே ஓகே தேங்க்யூ சாரி பிரபு. ரைட், நோ வரிஸ். ஸோ நாம வந்து இந்த பக்தர்கள் சொன்ன மாதிரி நாம இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தையும் பகவான் நாமத்தையும் சொல்லிக்கிட்டு இந்த பகவத்கீதையில இருக்கிற இந்த பொருளுரை இந்த மாதிரி நம்ம கிருஷ்ணர் சொல்லதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்பிக்கையோட இந்த பக்தியை நாம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக கிருஷ்ணருடைய அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம ஈஸியா நம்ம பக்தியில முன்னேற முடியும். ஸோ நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். ஸோ எப்படி வந்து ஒரு ஒரு பௌதிகவாதி ஒரு பிசினஸ் செய்யறாங்க, ஒரு துணி பிசினஸ் செய்யறாங்க, இல்ல ஒரு 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 வணிகம் செய்யறாங்க அப்படின்னா அவங்க 24 மணி நேரம் அதை பத்தி சிந்திப்பாங்க. அந்த மாதிரி பக்தன் வந்து கிருஷ்ணர் பத்தியோட எண்ணங்கள், எப்படி நான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும், அவரை எப்படி நான் வந்து சந்தோஷமா நான் பாத்துக்கணும்னு சொல்லி பக்தர்கள் பலவிதமான ரசத்துல அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து அணுகுவாங்க. சில பக்தர்கள் வந்து கிருஷ்ணரை வந்து தாயாவும் தந்தையாவும் பார்ப்பாங்க. சில பக்தர்கள் வந்து கிருஷ்ணரை வந்து தன்னுடைய குழந்தையா பார்ப்பாங்க. சில பக்தர்கள் கிருஷ்ணரை வந்து தன்னுடைய நண்பரா பார்ப்பாங்க. ரைட். ஸோ அந்த மாதிரி இந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த விருந்தாவனத்துல பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பலவிதமான ரசத்தோட கிருஷ்ணரை வந்து அணுகுறாங்க. அந்த ரசத்துலதான் வந்து கிருஷ்ணரை வந்து தன்னுடைய பிருந்தாவனத்தை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அப்படியே துவாரகால இருந்து மதுராவில இருந்தும் கிருஷ்ணரை கூட்டிட்டு போறாங்க. அதுக்குதான் இந்த தேர் திருவிழா, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த தேர் திருவிழாவை நடத்துறாங்க வருஷம். ரைட். ஸோ ரைட். ஸோ இவர் இந்த ஜெகநாத் பூரியில நாம இந்த முன்னாடி சொன்ன மாதிரி கிருஷ்ணரை தூங்க வைக்கிற அந்த சயனம் ஆரத்தின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து ஜெயதேவி கோஸ்வாமின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர்கள் எழுந்து அந்த கோபி கீதத்தை பாடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமும் சரி நிறைய விதமான கிருஷ்ணர் லீலைகள் நடக்கும் பக்தர்கள் சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் வந்து இந்த ஒரிசால கட்டாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல சர்ச்சிகா அப்படின்னு சொல்லி ஒரு தேவி டெம்பிள் இருக்கு. அந்த தேவி வந்து கிருஷ்ணர் ஜெகநாதர் பலதேவர் சுபத்திர அவங்களுடைய தர்ஷனத்தை பாக்குறதுக்காக வராங்க. கிருஷ்ணர் ஜெகநாதர் எப்பயுமே போனாலும் தர்ஷனம் கிடைக்கும் நமக்கு. நான் வந்து தேவி, நான் வந்து ஒரு இந்த மாதிரி மானிடர் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வராங்க. வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் வராங்க. வந்த உடனேயும் அந்த வரத்துக்கு முன்னாடி அந்த கோவிலுடைய கதவுகள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திறக்கணும், கோயில் திறக்கணும், நான் தர்ஷனம் பார்க்கணும்னு சொல்லும் போது அங்க ஒருத்தர் வெள்ளையா நிக்கிறாரு. யாரு? பலராமர் சொல்றாரு, கிருஷ்ணர்னா கோயில்லாம் திறக்க முடியாது, நீங்க ஜெகநாத தர்ஷனம் பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், நான் பார்த்தேன்னு சொல்றாரு. இல்ல, பார்க்க முடியாது. நீங்க சர்ச்சிகா தேவின்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து எப்ப வந்தாலும் ஜெகநாதரை பார்க்கலாம் அப்படின்னு வந்து நீங்க திறங்க அப்படிலாம் நீங்க வந்து சொல்லக்கூடாது அப்படி சொல்லி, இல்ல நான் வந்து தர்ஷனம் பார்த்தே ஆகணும், பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க, நான் அப்படி வந்து அகங்காரத்தோட கேட்ட தப்புதான், ஆனா நான் பார்க்கணும் கிருஷ்ணரை, நான் ஜெகநாதரை டெய்லி பார்ப்பேன், நான் பார்த்தே ஆகணும், ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, நீங்க வந்து இந்த கோயிலுடைய இந்த ஜெகநாதர் பலதேவ் சுபத்ரா அந்த கோயில்ல இருக்கிற சீஃப் பூஜாரி, அந்த பூஜாரி கிட்ட வீட்டுல போய் நீங்க வேலைக்காரியா போய் வேலை செய்யுங்க, பணிவிடை செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி பலதேவர் வந்து அனுப்பிச்சு வச்சிடறாரு. சோ உடனே இந்த சர்ச்சிகா தேவி வந்து போய் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பலதேவர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்க வந்து வேலை செய்யறாங்க, பணிவிட செய்யறாங்க, மேட் சர்வெண்ட் மாதிரி. அவங்க வீட்டுல இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவுறாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற வீடெல்லாம் கூட்டுறாங்க, அங்க காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க, துணி துவைக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா சின்ன 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 வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி சேவைகள்லாம் செஞ்சு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பணிவா நடந்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு டெய்லி அந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா பலதேவுக்கு போகுது, இந்த மாதிரி இவங்க வந்து இந்த சேவை செஞ்சாங்க, இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் பலதேவர் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு, சரி எப்பவுமே வந்து நீங்க கிருஷ்ணர் ஜெகநாதர் நீங்க வந்து அவருடைய தர்ஷனம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க இந்த பக்தியில நீங்க ரொம்ப பணிவா இருந்துக்கணும், அதே மாதிரி ரொம்ப அன்போடும் பக்தர்களை வந்து நீங்க பேசும் பொழுதும் ரொம்ப மரியாதையோடனும் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து பலதேவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. உடனே அவங்க காலில் விழுந்து
அவங்களுடைய நமஸ்காரங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெகநாத தர்ஷன் பலதேவர் கொடுக்குறாரு. சோ பக்தியில இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட். சோ அதுக்கப்புறம் இதுல இந்த சம்பந்தமா நான் பார்த்தோம்னா, இந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவர் வந்து கிருஷ்ணர் தான். 500 இயர்ஸ்க்கு முன்னாடி, சாரி, அவர் வந்து ஒரு நாள் ஜெகநாதர் பாக்குறதுக்கோசரம் அவர் உள்ள போறாரு. அங்க கருட ஸ்தம்பம் இருக்கும். உள்ள போனோம்னா உள்ள போனா கருட ஸ்தம்பம் இருக்கும். அந்த கருட ஸ்தம்பத்தை போயிட்டு அங்க நின்று பார்ப்பார். அங்க நின்று பார்க்கும் பொழுது ஜெகநாதருடைய தர்ஷனம், பலதேவர் தர்ஷனம், சுபத்ரா தர்ஷனம் எல்லாம் பார்த்துட்டு அங்க நின்று ரொம்ப மனசு உருகி அவரை பிரார்த்தனை பண்ணி அவர் ரொம்ப உன்னதமான நிலைக்கு போவார். அங்க இன்னைக்கு போனாலும் அந்த கருட ஸ்தம்பத்துல சைத்தன்ய மகாபிரபு, அவர் கிருஷ்ணர் தான். அவர் வந்து கிருஷ்ணர் தவிர வேற யாரும் இல்லை. அவர் தான் நமக்கு வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை கொடுத்தாரு. ரொம்ப ஒரு கருணையான ஒரு அவதாரம் சோ இந்த கலியுகத்துல. சோ அவருடைய கை வச்ச அந்த இடம், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விரல் வச்சதெல்லாம் அந்த அப்படியே அந்த இதுல பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். ஒரு நாள் வந்து கோயில், ஜெகநாதர் கோயிலுக்குள்ள பயங்கரமான கிரௌடு, ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்குது, விழாக்காலம் மாதிரி. இப்ப பார்த்தோம்னா நம்ம யூடியூப்லயோ டெலிவிஷன்லயோ பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அங்க தர்ஷனுக்காக வந்திருக்காங்க. அந்த மாதிரி பயங்கர கூட்டம் வரும். எல்லா பகுதியிலிருந்தும் பக்தர்கள் வருவாங்க. அன்னைக்கு பயங்கரமா கூட்டம் இருக்கு. அவர் நின்றுட்டு தர்ஷனம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்து ஒரு வயசான ஒருத்தவங்க வராங்க, ஒரு மூதாட்டி மாதிரி வராங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு இருக்காங்கன்னு கூட தெரியாம அவங்க மேல காலை வச்சு மேல ஏறிட்டாங்க. ஏறி கிருஷ்ணரை தர்ஷனம் பாக்குறாங்க, ஜெகநாதர் தர்ஷனம் பாக்குறாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு கூட போயிருந்த அவருடைய சகாக்கள், அவருடைய பக்தர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாட்டியை பிடிச்சி, வயதான அந்த மூதாட்டியை பிடிச்சி கீழே வர சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு சொல்றாங்க, இந்த மாதிரி இவங்க இவ்வளவு ஆர்வத்தோட பக்தியோட ஜெகநாதர்கிட்ட பாக்குறாங்க, அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நம்ம உற்சாகம் பண்ணி அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணுமா தவிர அவங்களுக்கு நாம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் சொல்லாதீங்க, அவங்க தர்ஷனம் பார்க்கட்டும் ரொம்ப பணியோட சொல்றாரு. சோ இந்த பிக்சர் பாருங்க, பிரபு போட்டிருக்காங்க. சோ இதுதான் இந்த பிக்சரோடைய இது நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ சைத்தன்ய மகாபிரபு மேல ஏறி அவங்க நின்று ஜெகநாதர் பாக்குறாங்க. சோ பக்தியில ஆர்வமும் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க எல்லாருமே சாப்பிட்டு தூங்குற டைம் ஆனாலுமே நீங்க எல்லாரும் இந்த வெள்ளிக்கிழமை இரவு ஆனா ஆனந்த் பிரபுவும் பார்கவி மாதாஜி நமக்கு போன் அடிப்பாங்க, நம்ம போய்க்கலாம். அப்படிங்கிறத விட நீங்களே வந்து சந்தோஷமா வந்து இந்த பக்தர்கள் என்ன சொல்றாங்க வந்து ஆர்வத்தோட கலந்துக்கிறீங்க இல்லையா, அது ஜெகநாதருக்கு ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்தியில. நாமளும் முயற்சி எடுக்கணும், நாமளும் சந்தோஷமா ஆர்வத்துடன் இந்த பக்தியை நாம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது கிருஷ்ணர் வந்து அதற்கு தேவையான எல்லா வழிமுறைகளுமே ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து ஜெகநாத் பூரியில இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய பக்தர்களையும் பார்க்கலாம். நம்ம சைன ஆரத்தி நைட்ல எல்லாம் போய் பார்க்கும் பொழுது, நாங்க ஒரு தடவை போயிருந்தோம் பக்தர்கள் கூட. நாங்க போயிருந்த போது ஒரு வயதான ஒரு பாட்டி வந்து ஃபேன் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஃபேன் என்ன சொல்றது, சாமரம் எடுத்துட்டு வந்து நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு கிருஷ்ணர் ஜெகநாதர் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த சாமரம் எல்லாம் வீசுறாங்க. வீசிட்டு பாட்டு பாடிட்டு போறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு விதவையான ஒரு டெவோட்டி, அவங்களுக்கு கணவன் கிடையாது, குழந்தைங்க கிடையாது, அவங்க வராங்க, வந்து பாக்குறாங்க. டெய்லி கிருஷ்ணரும் பலராமர் சுபத்ரா இவங்க 56 ஐட்டம் சாப்பிடுறாங்களே, சப்பன் போகுன்னு சொல்லுவாங்க பக்தர்கள். இவங்களுக்கு வந்து இன்டைஜஷன் ஆகி இவங்களுக்கு ஒரு மாதிரி டைஜஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு, ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வேப்ப இலை, இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எலுமிச்சை இலை இதெல்லாம் போட்டு ஒரு சட்னி மாதிரி, ஒரு பிக்கிள் மாதிரி பண்ணி கொண்டாடுறாங்க. டெய்லி அந்த ஜெகநாதர் கோயிலுக்குள்ள அங்க இருக்கிற பக்தர்கள் பூஜாரிகளுக்கு எல்லாம் அவங்க ஒரு மண் சட்டியில எடுத்துட்டு போவாங்க, அவங்களுடைய சேரியில மூடி போயிட்டு அங்க வந்து நைட் ஆனா கிருஷ்ணர் ஜெகநாதர் முன்னாடி அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சட்டி, அந்த பிரசாதம், அந்த அவங்க கொண்டு வந்த அந்த பிக்கிள் வந்து நேரா அவங்க கிருஷ்ணர்கிட்ட போகும். ஜெகநாதர் எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நீங்க கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, இது வந்து சாப்பிட்டனாலதான் பாருங்க இப்ப எங்களுக்கு ஜீரணாகி ஏப்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஏப்பெல்லாம் விட்டு காமிப்பாங்களாம். இந்த விதவை பக்தை என்ன பண்ணுவாங்க, இந்த மூதாட்டி என்ன பண்ணுவாங்களாம், அவங்க ஆல்ரெடி அவங்க விதவை இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த வாத்சல்ய ரசம்னு சொல்லுவாங்க.
என்னோட பசங்களுக்கு பாருங்க ஜீரணம் ஆயிடுச்சு என்னோட அப்படின்னு சொல்லிட்டு பகவானை தன்னோட குழந்தையா நினைச்சு அவங்க இந்த செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிருஷ்ணரையும் ஜெகநாதரையும் பலதேவையும் சுபத்திரையும் ரொம்ப கொஞ்சி அவங்க பிரார்த்தனை பண்ணி பக்தி பண்ணுவாங்களாம். சோ ஒரு நாள் அப்படி போகும்பொழுது இந்த மறுபடியும் தினமும் நடந்துகிட்டே இருக்குது இந்த காரியம். டெய்லி நைட்டு போவாங்க, இவங்க அந்த மெடிசன் மாதிரி கொண்டு போய் ஜெகநாதர் ஆஃபர் பண்ணுவாங்க, அங்க சமர்ப்பணம் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி ஒரு நாள் போகும்பொழுது அந்த கோயில் இருக்கிற ஒரு வாட்ச்மேன், ஒரு காவலாளி பிடிச்சிடுறாங்க இந்த டெவோட்டி, இந்த பக்தரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இந்த மூதாட்டிக்கிட்டு இருந்து அதை பிடிங்கிடுறாங்க. இல்ல, நீங்க வந்து கிருஷ்ணர் ஜெகநாதருக்கு இந்த மாதிரி நீங்க சமையல் செஞ்சுட்டு வரக்கூடாது, அதற்குரிய பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பிடுங்கி வச்சிடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு போய் இந்த பக்தர்கள் பூஜாரிகள்லாம் வந்து நிறைய சமைச்சு கொண்டாந்து ஆஃபர் பண்றாங்க. அவர் ஜெகநாதர் பலதேவி சுபத்ரா 3 பேரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. பொண்ணுனே கிருஷ்ணர் வந்து அன்னைக்கு நைட்டு ஜெகநாதர் வந்து அந்த பூஜாரியுடைய கனவுல போயிட்டு, எனக்கு இந்த ஜீரணாகார பிரச்சனை இருக்கு, அது ஜீரணாகாரத்துக்காக என்னோட பக்தர் ஒருத்தர் வந்து சமைச்சு ஒரு மெடிசன் கொண்டுட்டு வருவாங்க, ஒரு மருந்து கொண்டு வருவாங்க, அது இன்னைக்கு வரல, அதனால நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்றாங்க. உடனே வந்து அவங்கள யாருன்னு சொல்லி வந்து இந்த பூஜாரிகள்லாம் தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி சொல்றாங்க. தேடிட்டு இருக்கும் பொழுது அந்த காவலாளி சொல்றாங்க, ஆமா இந்த மாதிரி ஒரு வயசான பாட்டி வந்தாங்க, அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு இது குக் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க, நாங்க தான் வந்து அதை வந்து பிடிச்சிட்டோம், நாங்க உள்ள அலோவ் பண்ணலன்னு சொன்ன உடனே அவங்க யாருன்னு தெரியுமான்னு சொல்லி எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கடைசியா அவங்கள பிடிச்சிட்டாங்க. அவங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்திருக்காங்க, ஒரு கிராமத்துல இருந்து. உடனே அவங்ககிட்ட இந்த மாதிரி ஜெகநாதர் நீங்க இன்னைக்கு கொண்டுட்டு வரலையாமே, டெய்லி நீங்க அவருக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மெடிசன் வந்து நீங்க கொடுப்பீங்க, நீ கொண்டுட்டு வரலன்னு சொல்லி அவர் இன்னைக்கு எந்த பிரசாதமும் எந்த ஒரு போகாவும் சாப்பிடல, எந்த ஒரு அவருடைய சப்பன் போக இன்னைக்கு சாப்பிடல, 56 ஐட்டமும் சாப்பிடல அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்தருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. சந்தோஷம் ஆயிட்டு, பாத்தீங்களா நான் சொன்னேன் அந்த காவலாளி என்னை விடல அப்படின்னு சொல்லி இப்ப ரெடி பண்றேன்னு சொல்லி கடன் எந்திரிச்சு அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் அவங்களை கூட்டிட்டு வந்து ஜெகநாதரை கொடுத்த பின்னாடிதான் வந்து அவர் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி ஜெகநாதர் பலதேவர் சுபத்ரா இவங்க 3 பேருமே தன்னுடைய பக்தர்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு உறவு இருக்கும் அவங்களுக்கு. சோ அந்த மாதிரி பக்தர்கள் வந்து எப்படின்னா கிருஷ்ணரை வந்து ஜெகநாதரை 24 மணி நேரம் சதா சர்வ காலமும் அவங்க மனசுல தன்னோட எண்ணத்திலையும் அவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து கிருஷ்ண உணர்வு அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பக்தியை நம்ம மனசுல நம்ம வளர்க்கணும் அப்படின்னா நாம சாதனை செய்யணும். பக்தியில நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நாம வந்து முயற்சி பண்ணி நாம வந்து பயிற்சி செய்யணும். அந்த பயிற்சி என்ன அப்படின்னா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த ஹரிநாமத்தை நம்ம சொல்லணும். அதே மாதிரி இந்த பக்தி தொண்டாற்றணும். கிருஷ்ணருக்கு நாம வந்து அவருடைய திருவடிகளில் நம்மளால முடிஞ்ச பக்தி தொண்டு செய்யணும். அவருக்கு ஒரு விளக்கு போடுறதோ இல்ல அவருக்கு பூமாலை வந்து நம்ம அனுபவிக்கிறதோ இல்ல பூவை ஆஃபர் பண்றதோ, அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன பக்தி நம்ம வந்து கிருஷ்ணருக்கு செய்யணும். எக்ஸ்கியூஸ் மீ. சோ அப்படி செய்யும் பொழுது அப்புறம் நம்மளுடைய பக்தர்கள் என்ன சொல்றாங்க கிருஷ்ணரை பத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆர்வமா இருக்கணும். அப்படி நாம கொஞ்சம் கொஞ்சமா நாம இந்த பக்தி நாம செய்ய செய்ய நமக்கும் கிருஷ்ணருடைய பக்தி நமக்கும் கிடைக்கும். ரைட்? சோ இந்த ஜெகநாதர் பக்தர்கள் எல்லாமே எப்படி ஜெகநாதரை கூப்பிடுவாங்களாம், ஜெய் ஜெகநாத் மகாபிரபுன்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். சில பேரு ஜெகநாத் சாமின்னு கூப்பிடுவாங்களாம். சில பேரு பதித்த பாவன ஜெகநாத்னு சொல்லுவாங்களாம். சில பேர் நீலாச்சல சந்திரான்னு சொல்லுவாங்களாம். சில பேர் வந்து ஜெய் ஜெகநாத், ஜெய் பலதேவ், ஜெய் சுபத்ரான்னு சொல்லுவாங்களாம். சில பேரு நீலாச்சல சந்திரா அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். மகிமான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பக்தர்கள் வந்து நீங்க ஜெகநாத்புரி போனீங்கன்னா அங்க நிறைய இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் கூட அங்க ரிக்ஷா ஓட்டுவாங்க, அங்க பிசினஸ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நீங்க ஜெகநாதர் பிரசாதம் சொன்னீங்கன்னா தன்னுடைய ரிக்ஷா சைக்கிள் இருந்து இறங்கி அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட ஜெகநாத பிரசாதம் சொன்னா சில பக்தர்கள் வந்து அவங்களுக்கு வயிறு ஃபில்லா இருந்தா கூட இறங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்க. சோ ஜெகநாதருக்கு வந்து அவங்க மதம் எல்லாம் கிடையாது. எந்த மதமா இருந்தாலும் அவரு மேல வந்து பக்தர்கள் வந்து தீவிரமான பக்தி வச்சிருக்காங்க. அவர் வந்து இந்த ராஜாவிலிருந்து கீழே இருக்கிற ரொம்ப எளிமையான பக்தர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே அவருக்கு வந்து கருணை ரொம்ப
ரொம்ப கருணையா நடந்துக்குவாரு. ஸோ ஸோ நாம முன்னாடி நம்ம பேசின மாதிரி இந்த பக்தியில கிருஷ்ணர்கிட்ட ரொம்பவும் பணிவோடையும் அன்புடனும் ரொம்ப மரியாதையோடையும் நடந்துக்கணும். பக்தர்கள்கிட்டையும் நம்ம அப்படிதான் நடந்துக்கணும். இந்த பக்தி மேல, கிருஷ்ண பக்தி மேல நாம நம்பிக்கை வைக்கணும். அதே மாதிரி நாம சின்ன சின்ன பயிற்சிகள் செய்ய நாம ஆரம்பிக்கணும். ஹரே கிருஷ்ணா நாமத்தை சொல்லணும், பகவான் நாமத்தை சொல்லணும். அப்புறம் நாம பகவத்கீதையில டெய்லி ஒரு பக்கமோ இல்ல ஒரு நாளுக்கு 5 ஸ்லோகங்களும் படிக்கலாம். அந்த மாதிரி பக்தர்கள் இருந்து நாம அவங்க கிருஷ்ணர் பத்தி சொல்றது நம்ம கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பக்தி பண்ணும் பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா மறுபடியும் இந்த உலகத்திலிருந்து நம்ம மறுபடியும் பிறப்பு இல்லாம நம்ம கிருஷ்ணர் நம்மளை பார்த்துக்குவாருன்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ பிரபு நாம இங்க ஸ்டாப் பண்ணலாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா.